வெல்கம் யூவர்ஸ். குயின் யுவாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் ட்ரீ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்டர் போட்டுக்கோங்க உங்களோட நோட்டில். நெக்ஸ்ட்டு ட்ரீ போடும்போது ட்ரங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேர்ட்டிக்கல் லைன் கொண்டு வந்து கீழே லைட்டாக பெண்டு கொடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரீயோட அந்த கிளைகளோட இதை வந்துட்டு ரவுண்டாக ரஃப்பாக ஒரு லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரவுண்டுலேயும் குட்டி குட்டி கர்வ்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. பென்சில் வச்சு குட்டி குட்டி கர்வ்ஸை வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் போட்டுட்டு உள்ளேயும் அதே மாதிரி இருக்கிற ரவுண்டுக்கும் அந்த குட்டி குட்டி கர்வ்ஸ் போட்டுட்டு கீழே பொற்கள் இருக்கிற மாதிரி புல் பின்ன கூழாங்கற்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். நமக்கு மெயின் வந்து ட்ரீ தான். ட்ரீ வந்துட்டு பென்சிலில் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்கெட்ச் வச்சு பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருங்க. எல்லா அவுட்லைனுமே வந்துட்டு நீங்கள் கொடுத்துடணும். இதில் ஒரு சில நேரம் நீங்கள் வரையும்போது கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது, அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஓவர் ரைட்டிங் பண்ணும்போது தான் அது என்னாகும், அது நீங்கள் செஞ்ச தப்பு தனிப்படுத்தி காட்டும். அதனால் நம்ம தேவையான இடத்துல நம்ம வரையணும்னு நினைக்கிறத ஒரே தரம் மட்டுமே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எரேசர் வச்சு எல்லா எக்ஸ்ட்ரா இருக்க பென்சில் மார்க்ஸையும் நம்ம எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணி ப்ளோ பண்ணிடுங்க, ஊதி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் லைட் கலராக இருக்கிற எல்லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு கார்னர்லேயும் எட்ஜஸ் ஓரத்தில் இருக்கிற இடத்துக்கு மட்டும் எல்லோவை வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் இடத்த மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அந்த டார்க்கர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைட் க்ரீனை அந்த எல்லோவை ஒட்டி இருக்கிற ஏரியாவை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம லைட் க்ரீன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். அந்த பவுண்ட்ரி லைனை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. பவுண்ட்ரி லைனுங்கிறது அந்த பிளாக் கலர் போட்டிருக்கோம் இல்லையா வெளிப்பக்கம், அந்த இடத்த விட்டு வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் கலர் பண்ணிவிடுங்க. லைட் க்ரீன் முடிச்சுட்டு டார்க் க்ரீன் வச்சு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் நம்ம ட்ரீ இருக்கிற ஏரியாவை. அப்போ தான் வந்துட்டு ட்ரீயில் வந்துட்டு லைட் கலர் டார்க் கலர் இது எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். இது அவ்வளவும் அழகாக வந்துட்டு உங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், கலர் பண்ணி எடுத்துடணும். கலர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த இடம் வந்து அந்த ட்ரீயோட கிளைகள் எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரங்க் பார்ட்டில் இடது பக்கத்தில் மட்டும் ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வந்துட்டு ஒரு லைட்டிங் எஃபெக்ட்டுக்காக ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு மித்த ஏரியா ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலர் நம்ம கலர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே தரையில் வந்துட்டு லைட் எல்லோ கலரில் லைட்டாக ஷேடட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வச்சு கொஞ்சம் அந்த மணல் துகள்கள் மாதிரி தெரிகிறதுக்காக அதையும் கொஞ்சம் லைட் அண்ட் கலரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புற்களுக்கு நம்ம டார்க் க்ரீன் லைட் க்ரீன் இந்த மாதிரி மாற்றி கலர் பண்ணிடலாம். பெபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதில் பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இனோவேட்டிவாக தெரியும். அதுக்காக ஒரு சைடு லைட்டாக ஒயிட் கலர் ஸ்பேஸ் விட்டுக்கணும். அப்போனா அந்த லைட்டிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி நேச்சுரலாக தெரியும். பொருட்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிவிடுங்க. இப்படி கலர் பண்ணதுக்கப்புறமா டார்க் கலராக இருக்கிற பிளாக் கலர் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஷேடு நிழல் மரத்தோட ஒளி வந்து இடது பக்கத்தில் தெரிஞ்சுன்னா அதோட நிழல் வலது பக்கத்தில் விடும். அந்த மாதிரி பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மரம் அதாவது ட்ரீ ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. See you on next video. Thank you. Bye-bye.